வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வாரத்துக்கான குறும்படம் நான் கேட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அடம் புடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குறும்படம் கேட்டா சில நேரங்கள்ல கேஸ் கொடுத்தவங்களே பிடிச்சி ஜெயில தூக்கி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இவங்களே அந்த குறும்படத்துல சிக்கிருக்கிறாங்க. பார்வதி நேத்து நைட்ல முந்தின நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் கான்வர்சேஷன். இந்த பாத்திரம் விடிகாலையில் அவங்க தான் தேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. விடிகாலையில தான் அவங்க தேய்க்கவே போனாங்க பாத்திரம் தேய்க்கிறதுக்கு. அது வரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அது விக்கல்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் இவரு அமித் கிட்ட, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் மறுபடியும் விக்கல்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் உள்ள போய் ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க 3:30க்கு மேல தான் அவங்க பாத்திரமே கழுவ போனாங்க. இப்போ அவங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த குறும்படம் என்னன்னா, அவங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு இருந்தாங்கல்ல. அதாவது முதல்ல அதை பார்க்கும்போது திவ்யா தான் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தோம். கடைசியில பார்த்தா அதை சொன்னது வந்து குட்டிவாடன். அந்த லெட்டர்ல என்ன இருந்தது, தர்மலிங்கம் சாரோட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுனால சமையல்ல இங்க குட்டிவாடனின் கையை காயப்படுத்தி விட்டு தர்மலிங்கம் சாரை இவருடைய கைவசம் அடுப்பாங்கரைக்குள் எடுத்துக்கொண்டு குட்டிவாடனை வெளியே தள்ளி அவர் மனசை காயப்படுத்தி விட்டார், பாவப்பட்ட குட்டிவாடன் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுல. ஸோ இதை வந்து குட்டிவாடன் அந்த எஃப்ஜே சொல்ல சொல்ல திவ்யா தான் எழுதுறாங்க. இதை யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு இது தெரியணும். அதாவது ஆக்சுவலி இதை வந்து ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது பார்வதி வந்து என்ஜாய் பண்ணாங்க, சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் குப்பையில போட்டாங்க. குப்பையிலேருந்து திரும்ப அதை பொறுக்கி எடுத்துட்டு வந்துருக்குறாங்க. இதை பார்வதியே சொல்றாங்க, ஆக்சுவலி நான் குப்பையில போட்டேன், அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு வந்து பிரஜன் பிரின்சிபல் கிட்ட சொல்லும் போது, சார் சும்மா ஒரு வார்ன் பண்ணி விடுங்க சார், இது ரொம்ப ஓவரா போகக்கூடாது சார் அப்படின்னு சொன்னா அது வேற. ஆனா இவங்க வந்து கைவசம் சார், கைவசம், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்லாம் பயங்கரமா அதை பில்டப் பண்ணுன்றதுக்காக இது ரொம்ப தப்பு, கேரக்டர் அசாசினேஷன், பர்சனல் அட்டாக், கார்னர் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவரு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஜஸ்ட் வார்ன் பண்ணி விடாம இவங்க ஓவர் பில்டப்ல அமித்தை கூப்பிட்டாரு, அந்த பக்கம் கனியை கூப்பிட்டாரு. கனி வந்து அப்படி எதுவும் இல்லையே அப்படின்ட்டாங்க. அமித் வந்து அதை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டா. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, உங்க கூட சேர்ந்ததுக்கு என்ன நான் செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. அவருக்கு இந்த சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு நமக்கு எதிர்பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கு, 2வது முறை திரும்ப பண்ணிருக்கிறாங்க. முதல் முறை போன வாரமே பாத்தீங்கன்னா கம்ருதீன் வந்து அரோரா கூட க்ளோஸா இருந்ததுனால இவங்க வந்து அமித் தோல்ல வந்து சாஞ்சுக்கிட்டு கம்ருதீனை வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணிருக்கிறாங்க. இதை வந்து உளறிட்டாங்க. அமித் இருக்கிறத மறந்துட்டு வினோத் கிட்ட உளரும் போது, அவன் என்ன வெறுப்பேற்றுறான்ல, நான் அவனை வெறுப்பேற்றுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு உளரும் போது அமித் கேட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், உங்க 2 பேர் பஞ்சாயத்துல என்னை இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்கணுமா இல்லையா? திரும்பவும் பாருங்க எப்படி இழுக்கிறாங்க. இதுல நைட் ஆனா வந்து வார்டனுங்கிறத மறந்து ஸ்டூடெண்ட் குமரன் ஒன்னா ஸ்மோக்கிங் ஜோன் போறது, முதல் நாளே கூப்பிட்டு கால் அழுத்து விடுறது. கேட்டா வந்து கால் அழுத்துறது ஒரு ட்ரீட்மெண்ட் தானே, நாளைக்கு டாக்டர் ஆக போறேன் தானே, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கத்துக்கிறான் அப்படிங்கிறது. டெய்லி போயிட்டு கண்ணை மூடிங்க, நான் ஒரு ஹக் பண்ணிட்டு போனோம் குமரனுக்கு அப்படின்னு சொல்றது, எல்லாரும் கண்ணை மூடிக்கணுமா? ஸோ இவ்வளவு விஷயமும் பண்ணிட்டு இதுல இன்னொன்னும் பண்ணாங்க. என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, இதை பண்றாங்க, இது பர்சனல். இது இன்னொன்னு அவங்க பண்ணது வியனா எஃப்ஜே, அது ஒரு கிரிஞ்சி ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அங்க வியனா என்ன பண்றாங்க, எஃப்ஜே வெறுப்பேற்றுறதுக்காக இங்க கமருதனை கூப்பிட்டு 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த டான்ஸை பார்த்ததும் பார்வதி கடுப்பாயிட்டு என்ன பண்றாங்க, அமித்தை கூப்பிட்டு அமித்தோட டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்து கமருதீன் கடுப்பாயிட்டு அவரு நேரா வந்து கலாய்க்க வர்றாரு, நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளவு இந்த டிராமா எல்லாம் நீங்க எதில் 24/7 கேரக்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸ். ஆனா இதெல்லாம் எங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஸோ இப்படி அமித் வந்து இப்போ எஃப்ஜே கையில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டார், வேலை செய்ய முடியாதுன்னு. அப்போ ஒரு நாள் நடுவில் வந்தது அமித் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் விக்ரம் கிட்ட இவங்களும் இன்னும் சிலர்லாம் இருக்கிறாங்க, திவ்யாலாம் இருக்கிறாங்க, சிலர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொன்னது, இது வந்து புரியுதா, நீங்க தான் எங்க வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு விக்ரம் கிட்ட, அது என்ன விக்ரமை பார்த்தா மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும், கோர்த்து வைக்கணும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுது. இதை பார்வதியே கேட்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது நார்மலா எந்த ஸ்டூடெண்ட் வேணா அதை எழுதலாம், தர்மலிங்கம் வசந்தி அப்படின்னு தான் எழுதுறாங்க. இதுல பர்சனல் அட்டாக் ஒன்றும் இல்லை, கேரக்டர் அசாசினேஷன் சுத்தமா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை தேவையில்லாம திருப்பினாங்க. கைவசம் பார்த்தீங்கன்னா அமித் வந்து கடுப்பாயிட்டு எத்தனை முறைமா இதையே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வலிக்குது. ஆனா கொஞ்சம் கூட அந்த கூச்சம் இல்லாம திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பார்வதிக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. எஃப்ஜே வந்து அங்க சொல்லியிருப்பார்ல, வந்த முதல் நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா பார்வதி மற்றவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்றதுதான் வேலையா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதை ஏற்கனவே கம்ருதன் மேலேயே அவங்க பண்ணாங்கல்ல.
இப்போ எஃப்ஜே மட்டும் ஒழுங்கான்னு கேட்கக்கூடாது, அது ஒரு டுபாகூர் தான். அதுவும் இங்கே நம்ம பேசுறது பார்வதி கேட்ட அந்த குறும்படம்ல. ஸோ இந்த குறும்படம் அந்த நைட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்டையும் சும்மா வான் பண்ணதான்டா சொன்னேன், வேற எதுவுமே இல்லடா, அது வந்து அமித் வந்தால பெருசாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உருட்டுனாங்க. அப்புறம் அமித் கிட்ட வந்து உங்களுக்கு சும்மா இப்படி சொல்றதுலே ஒரு கான்செப்ட்ல சொல்றதே உங்களுக்கு வலிக்குது, என்ன எத்தனை முறை எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா, என்னவோ இவங்க பண்ணாத மாதிரி, இவங்க பண்ணாததை சொன்ன மாதிரி ஃபேக் அலிகேஷன் வச்சதே இவங்க கம்ருதீன் மேல, அன்வான்டா டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க விக்டிம் கார்டு, விமன் கார்டு, என்னென்ன கார்டு, கேரக்டர் அசாசினேஷன் கார்டு, எல்லா கார்டும் எடுக்கிறாங்க. இதுல அரோராவை பார்த்து தர்பூசை கூட்டு சேர்த்துக்கிட்டு என்ன சொன்னாங்க, ஆபாச குறியீடு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அலிகேஷனை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அலிகேஷனை வச்சாங்க. ஸோ இப்படி எல்லா எக்ஸ்ட்ரீமுக்கு போனவங்க இவங்க சொல்றாங்க என்ன குத்தி குத்தி காட்டினாங்க, அதனால நான் வந்து அது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன், இல்ல நிஜமாவே இது எனக்கு அப்படிதான் ஹர்ட் ஆச்சு, இல்ல நிஜமா சும்மா ஸ்டூடெண்ட்ஸை வான் பண்றதுக்காக சும்மா ஒரு டிராமா பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டிருக்காங்க. ஒரே நைட்ல ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படி மாத்தி 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 பேசுறது இருக்குல்ல. குப்பையில கடந்த எடுத்துட்டு வந்தாங்களாம், ஒண்ணுமே இல்லை சும்மா வான் பண்ண வந்தேன்றாங்க. அதுக்கப்புறம் சீரியஸா எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்புறம் வந்து மற்றவங்க என்ன இது பண்ணாங்க அதுக்காக நான் சொல்ல வந்தேன், இல்லை வெளியில வந்து இது தப்பா போகக்கூடாது, இது கேரக்டர் அசாசினேஷன். விக்ரமும் அவங்க சொல்லிட்டு இருந்தா அப்படி, விக்ரம் கூட பேசும்போது கேரக்டர் அசாசினேஷன் அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இதுல, இது வந்து கேரக்டரை பத்தி நடக்கிறத வச்சுதாங்க எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கண்டென்ட் ஆக்கி ரொம்ப நேரம் கண்டமாக்குனாங்களா. 2-3 இடத்துல பாத்தீங்கன்னா உடஞ்சிட்டாரு. கடைசியில் இதுக்கு ஒரு என் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க 2 பேரும் சேர்த்து வச்சு. ஆனா அது கடைசியில பிளேல வரல, எபிசோட்ல வரல, வேற நடத்தினாங்களா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியல. அந்த லெட்டர் எழுதுனது யாரு, எனக்கு அது தெரியணும் 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 அப்படின்னு. இப்ப அதை கேட்பாங்க, வீக்கெண்ட் வரை இது எடுத்துட்டு போறோம்னு வேற சொன்னாங்க, தயவு செய்து எடுத்துட்டு போவாத, உனக்கு புரியுதா, நான் தான் ஹர்ட் ஆகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அமித் வந்து கெஞ்சிட்டு இருந்தாரு. எனக்கு புரியுதுன்னு இவங்க சொன்னா உனக்கு புரியவே புரியாது பார்வதி, நீ உன்னை மட்டும் தான் பாப்ப, ஏன்னா நீ பார்க்க மாட்ட அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு பிடிக்கலனாலும் கடைசியில அந்த பிளேவுடைய எண்டுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அதுதான் நேற்று பிராங்க்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் கூப்பிட்டு பேசும்போது ஓகே நான் ஹீரோயிசம் பண்றேன், பார்வதிக்காக வந்து நிக்கிறேன் அப்படின்லாம் பேசினார்ல. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அது பிளேக்காக, பாடா என் கார்டை போட்டு முடிச்சிருவோம்பா அப்படிங்கிறது தான். நீ என்ன வீக்கெண்ட் வரை எடுத்துட்டு போறேன்ற அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலும் அவங்க எடுத்துட்டு போவாங்க. பார்வதியை பத்தி தெரியாதா, பார்வதியை அவங்களால கண்ட்ரோல்ல பண்ண முடியாது. எஃப்ஜே தம்பி கொஞ்சம் துள்றான் சார் அப்படின்னு போன வாரம் சொன்னாங்கல்ல எஃப்ஜே பிரஜன் அந்த பஞ்சாயத்துல. ஸோ அதனால விஜேஎஸ்ஆ இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிறது தான் பார்வதி. இதே கமல் சார் இருந்தா போட்டு போல பொழந்திருப்பார் வேற மாதிரி, கொஞ்சம் சைலண்ட் ஆயிருப்பாங்க. வாரம் விஜேஎஸ் கழுவி ஊத்துறாரு ரியாக்ஷன் கொடுக்காதீங்கன்னு, ஆனா ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நாளாவது சும்மா இருக்கிறாங்களா, அவரும் பாத்தீங்கன்னா திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா கேட்க மாட்டேறாங்க. பாரு 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 பாருன்னு சொல்லிட்டு போன வாரம் அத்தனை முறை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல ஹோஸ்ட் முன்னாடி. ஸோ ரொம்ப மோசமா இருந்தது. இப்ப அந்த குறும்படம் வேணும். அது இல்லாம பார்வதிக்கு இந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட்லாம் கிடையாது, ஏதாவது ஒரு கண்டென்ட் சென்டர் பீஸா நான் இருக்கணும், எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும், அதுதான் பார்வதி. நீங்க கழுவி ஊத்துனாலும் சிரிச்சுக்கிட்டே வாங்குவாங்க பார்வதி. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் கிடைச்சா போதும், ஃபோக்கஸ் கிடைச்சா போதும். ஸோ அதனால நிச்சயமா மறுபடியும் வீக்கெண்டுக்கு இதை எடுத்துட்டு வர போறாங்க. வந்து சார் அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு தெரியல சார் அப்படின்னு. ஆனா உள்ளவே பல மாதிரி ஊட்டிட்டாங்க. இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை தான், சும்மா வான் பண்றதுக்குன்னாங்க. அமித் தான் பெருசாகிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நிஜமாவே பர்சனலா ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்கன்னாங்க. இல்ல இதுக்கு முன்னாடி என்ன குத்துனாங்க அதனால நான் பண்ணேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அந்த சாரி மேட்டரை கூட பாத்தீங்கன்னா குறும்படம் போட்டுருக்குறாங்க. இங்க வந்து சாரி எடுத்து வைக்கிறாங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு அழுக. எப்பயோ நடந்த பிராங்க், அதுக்கு முந்தின நாள் நடந்த பிராங்க், முடி வெட்ட வந்தது. அது பிராங்க்னா வெட்டலன்னு அர்த்தம். வெட்டாத முடிக்கு பாத்தீங்கன்னா உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. கால் அழுத்தி விடுறது, பர்சனல் அட்டாக், அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க. ஏமா ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கால் அழுத்த சொன்னா கேரக்டர்ல 24/7 இருக்கணும் பிக் பாஸ் சொன்னார்ல, தப்பு தானே அது, அதை எடுத்துட்டு வருவாங்கல்ல. ஸோ அதை எடுத்துட்டு வந்து பிராங்க் எடுத்துட்டு வந்து அப்புறம் சாரி, பிரின்சிபல்னா கூட பரவாயில்ல லுங்கி கட்டு போயிடுறாரு, அவர் பேண்ட்டை திருடிட்டாங்கன்னு கோட்டை போட்டு. நான் எப்படி உள்பாவாடை அண்டர்வேர்னு சொல்ல வந்தவங்க அதுக்கப்புறமா உள்பாவாடை ஜாக்கெட்டோட சுத்துட்டுமா அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. நேற்று பார்த்தா அந்த உள்பாவோட ஜாக்கெட்டோட மேல துண்டை போட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம். நார்மலா இதுதான் சும்மா, அது எப்படி சென்சிட்டிவா இருக்கும்ல, அது ரொம்ப தின் லைன் இல்ல அப்படின்லாம் அழுதாங்கல்ல. கடைசியில ஏன் அதை பண்றாங்க, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பண்ற எல்லாத்துலயுமே மாற்றாங்க தொடர்ந்து. இப்போ வந்து இந்த குறும்படம் கேட்கணும், அவங்கள வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு
பார்வதி வந்து கேட்க போறாங்க. கடைசியில அந்த குறும்படம் அவங்களுக்கு எதிராகவே திரும்ப போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.